டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கு. வண்டி பொலியோர மாதிரி இருக்குங்க. பொலிரோ நியூ பொலிரோ மாதிரி இருக்கும். ஆமா. லான்சர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லான்சரே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வண்டி நான் எடுத்து வச்சுக்கலாம்னு தான் பாத்துட்டு இருக்கிறேங்க. பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்விக் நிறைய தேடிட்டு இருப்பாங்க. இங்க அவைலபிள் இருக்கு. இங்க இந்த வண்டி வந்து இங்க கிடைக்குது. நல்ல குவாலிட்டியா இருக்குது. வண்டி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம். 2014 வண்டிங்களா? 2014 மாடல் வண்டிங்க. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி கண்டிஷன் சூப்பர், பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எல்லாமே ஒரு 70 to 80% இருக்குதுங்க. இயான் மேக்னா ஃபோர் கிளாம்ப் இதெல்லாம் எல்லாமே வந்துருங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 6 ஏர் பேக் வந்துருங்க. 6 ஏர் பேக் வருதுங்க. 6 ஏர் பேக் வந்துரும். சூப்பர். ஸ்டெப்னி பார்த்தல வண்டி லுக்காவே இருக்குது. வண்டி நல்ல லுக்கா இருக்குங்க. அதே மாதிரி லாங் போறதுக்கு, லோக்கல் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டிஎன் 60 பெரியகுளம் நம்பருங்க. 9597 பேன்சி நம்பர் வண்டிங்க. பெரியகுளம் வண்டிங்களா? ஆமாங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர் ஏஜென்சி இருக்கோம். இங்க வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி அப்டேட் உள்ள வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம செந்தூர் ஏஜென்சி போற வீடியோ எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைப் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்லாம் கண்டிப்பா இந்த வீடியோல இருக்க போது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். இந்த ஆடி மாசம் செல்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஆடி மாசம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. நல்லா போனாலும் போது நம்மளோட சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணியும் கொடுக்க மாட்டாரு அவரு. நமக்கு எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஆஃபர்ல எதுவும் கொடுக்கறது கிடையாது. நம்ம கொடுக்கறதே ஆஃபர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகேங்க. சரி, இன்னைக்கு எந்தெந்த வண்டியில அப்டேட் வந்திருக்குங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்டேட் கண்டக்ட் வந்திருக்குங்க. நிறைய வண்டி வந்திருக்கு. பாக்கலாம். வண்டி எல்லாம் நல்ல வண்டி வந்திருக்கு. பேன்சி நம்பர் இந்த டைம் பாத்தீங்கன்னா 4-5 வண்டி வந்து. பேன்சி நம்பர் அதிகமா வச்சுக்கீங்களா? நிறைய வந்திருக்கு. இந்த சூப்பர். இன்னோவா வண்டி நிப்பாட்டி ரொம்ப நாள் வண்டி. ஆமா, இனோவா வந்து இப்பதான் வந்திருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனோவா போட்டு. ஓகே. அதே மாதிரி லான்சர் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. லான்சர் அது இப்பதான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சேனல்ல பாத்தீங்கன்னா லான்சர் இனோவா பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. அந்த வண்டி 2 நிக்கிறாங்க. அது போக சிவிக் இருக்குல்ல, ஹோண்டா சிவிக் இருக்குதுங்க. லான்சர் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெனால்டு ஃப்ளோன்ஸ் நிக்குதுங்க. அப்புறம் கிளாசிக் இருக்குது, ஃபோர்டு கிளாசிக் இருக்குது, ஈகோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலியான ஸ்போர்ட்ஸியான வண்டி நிறைய வண்டி. மோஸ்ட்லி அதிகமா சர்ச் பண்ற வண்டி வச்சிருக்கீங்க. நிறைய வண்டி இந்த வீடியோல நிறைய வண்டி இருக்கு. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிஷனோட வண்டி இருக்கு. இந்த எடுக்கிற வண்டி எல்லாமே வந்து எந்த ஒருமே செலவு இல்லாத வண்டி, நீட்டான வண்டி வச்சிருப்பேன். எந்த ஒரு டெண்டர் இருக்கு, இந்த ஸ்கிராட்ச் இருக்காது. லோன் பத்தி டீடைலா சொல்லிடுங்க. லோன் பாத்தீங்கன்னா 2012 மாடலுக்கு மேல இருக்கிற வண்டிக்குலாம் தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மற்ற அது கீழே இருக்கிற வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சாரு கண்டிப்பா இந்த வீடியோல கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எடுத்துட்டு போயிருவீங்க. உங்களோட டீடைல் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல ஓடி இருக்கும், அதுல செக் பண்ணிக்கங்க. அது இந்த கார் கன்சன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு 100-150 அடி பக்கத்துல ரைட் சைடு இருக்கும். அதுல இருந்து வந்தீங்கன்னா அது மூலமா அண்ணா வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனல் எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் சேனல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் நல்லா பாத்துருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அவங்களோட சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தோம். அதுல போய் அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டி வருது, புது வரவங்க வந்து அந்த அண்ணனோட சேனல் எல்லாமே பாத்துக்கலாம். மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டும் மல்டி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மஹேந்திரா டியூவி 300ங்க T8. வண்டி கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க. டாப் வேரியண்ட். வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வண்டியில நல்லா இருக்குது. டயர்ல எப்படி இருக்குதுங்க? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கு. வண்டி பொலியோர மாதிரி இருக்குங்க. பொலிரோ நியூ பொலிரோ மாதிரி இருக்கும். ஆமா, நல்லா பக்காவா இருக்கு வண்டி. வண்டி கண்டிஷன்ல பக்காவா அதான் ரன்னிங் நல்லா இருக்குங்க. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாவில், ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்களா? ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க. ஃபாஸ்ட் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பருங்க. வண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 16 கிடைக்கும். 16-18 மைலேஜ் கிடைக்கும். 7 சீட்டுங்களா? 7 சீட்டர். சூப்பர். பேக்ல வந்து பெரியவங்களே உட்காரலாம். பெரியவங்களே உட்காந்துக்கலாம். சூப்பர். மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுங்களா? மைலேஜ் 16 கிடைக்குங்க. 16 கிடைக்குதுங்களா? 16 கிடைக்கும். டீசலுங்களா? டீசல் வண்டிங்க. டீசல் வண்டி. சூப்பர். திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் அலாவில்லாம் பாருங்க, கம்பெனி அலாய். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,80,000 ரூபாய் கேட்கறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு வாங்கலாம். இதோட லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 5.25 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. 1,30,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. 5.25 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். 5,80,000 ரூபாய் கேட்கறாங்க. நேரில் வந்து பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். ஒரு 50,000 வந்து வண்டி எடுத்துக்கலாங்களா?
50,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஒரு 80,000 ரூபாய் இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா ஜெட்டிங்க, டாப் வேரியன்ட், டீசல் வண்டி, 3 ஓனர் வண்டிங்க. இந்த வண்டியில வருது 3 ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சு. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குங்க. 1,43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பர்ஃபார்மன்ஸ் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி எத்தனை ஓனர் சொன்னீங்க? 3 ஓனருங்க. 3 ஓனர் வண்டி. 3 ஓனர் படப்புல நிக்குது வண்டி. செகண்ட் ஓனர் வண்டி மாதிரி இருக்குது. வண்டிலாம் நீட்டா இருக்குங்க. ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய், ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. இது பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். டீசல் வண்டி. டீசல் வண்டி. ஓ சூப்பர். நல்லா இருக்கு வண்டி பாக்குறதுக்கு. லுக்கா இருக்கும். பேக் வைப்பர். டயர் பாத்தீங்கன்னா 4 டயரும் புது டயர். ஏர் பேக் வருதுங்களா அதுக்கு? ஏர் பேக் வந்துரும். டூயல் ஏர் பேக் வந்துரும். டாப் வேரியன்ட்ங்க. டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு எல்லாமே வந்துரும். TN 58 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. புது டயர் நாலுமே புது டயர். சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 5,95,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா i20 ஆஸ்டாங்க, டாப் எண்ட் வேரியன்ட், 2010 மாடல், 2 ஓனர் வண்டிங்க, டீசல் வேரியன்ட்டுங்க. டாப் எண்ட்ல டீசல் வேரியன்ட், 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க. வண்டியில் எந்த வேலை இருக்காது? வண்டியில எந்த வேலை இல்லைங்க. சீட் கவர் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி வேலை வேணும் அப்படின்னீங்கன்னா சீட் கவர் மட்டும் மாத்திக்கலாம். டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க. சீட் கவர் டேமேஜ் இருக்கு அவ்வளவுதான். ஆமா, சீட் கவர் மட்டும் தான், சீட் எல்லாம் கிடையாதுங்க. சீட் கவர் மட்டும் தான். ஏர் பேக், ஏபிஎஸ் அலாவில், டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்க. டீசல் வண்டிங்களா? டீசல் வேரியன்ட்டுங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். டாப் எண்ட் வேரியன்ட். டாப் எண்ட் வேரியன்ட்டுங்க. ரியர் வைஃபர் எல்லாமே டோட்டலா வந்துடும். ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 2,85,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க. 2,85,000. 2,85,000. லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? லோன் பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தாரு. 2 ரூபாய்க்கு கிடைக்கும். 2 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தாரு. சூப்பர். நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட் 2014 மாடல், ஜெட்டி டாப் வேரியன்ட் வண்டிங்க. 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய், ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும். இன்டீரியரும் பக்காவா இருக்கு. டயர் புது டயருங்களா? டயர் 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. 90%. 90% புதுசாவே தெரியுது. எல்லாம் பாருங்க. லைட்டிங்னால உங்களுக்கு பிளாக்கா தெரியும். சூப்பரா இருக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் டைம் லேட் ஆயிருச்சு. மழை வர மாதிரி இருக்கிறதுனால லேட் ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு. எல்லாம் வண்டி கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இன்டீரியர்லாம் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு வண்டி? 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 பேர் இருக்கு. டாப் வேரியன்ட். ஓகே. எத்தனை டூவல் ஏர் பேக் வந்துருங்களா? டூவல் ஏர் பேக் வந்துரும். சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 5,25,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க. லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 4.5 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDIங்க. 2014 மாடல். வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. டீசல் வேரியன்ட்டுங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வண்டிங்களா? டீசல் வண்டிங்க. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 70% இருக்குங்க. இந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் இல்லாம நிக்குது. டென்ட் ஸ்கிராச்சஸ்ல இதெல்லாம் வண்டி ப்ளூ கலர் வண்டிங்க. வண்டி கலர் நல்லா இருக்கு. வண்டி கலருக்கு தகுந்த மாதிரி சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. வண்டி கலர் மாதிரியே போட்டுருக்காங்களா? வண்டி கலருக்கு அப்படி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. வாட்டர் வாஷ் கூட பண்ணலீங்க. இப்பதான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க வண்டிலாம். ஓ அப்படிங்களா? சூப்பரா. சீட் கவர் பார்த்து வண்டியோட கலர் மாதிரியே இருக்குது. பிளாக் அண்ட் ப்ளூ மாதிரி. பிளாக் ப்ளூ நல்லா மேட்ச். ஸ்டீரிங் கவர் எல்லாமே அதே மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர். வண்டி ஏசி ஒர்க்கிங் இந்த மாதிரி ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2014, 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சு. இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,85,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க. இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு 3 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஃபாபியாங்க. 2009 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் வண்டிங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்குதுங்க. டயர் கண்டிஷன் எவ்வளவு? டயர் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஒரு 30% இருக்குங்க. 4 டயர் கம்மியா தான் இருக்கு. மாத்தினா அது மட்டும் மாத்த வேண்டிய டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்குங்க. மற்றபடி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா பக்காவா இருக்கு. நல்லா பேக் வைப்பரோட இருக்குது. பேக் வைப்பரோட வந்துருங்க. இன்டீரியர் பாருங்க. டூவல் ஏர் பேக் வந்துரும் இந்த வண்டியில. டூவல் ஏர் பேக்குங்களா? டூவல் ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸ் வந்துரும். சூப்பர். ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குதுங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா கூலிங்கா இருக்குது. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க?
இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,90,000 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். 2009 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி, 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 1,90 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப குறைச்சி வாங்கி தந்துடுறாங்க தரேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800ங்க. 2017 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது. ப்ளூ கலருங்க. கலரும் நல்லா லுக்காக இருக்கும். ஒரு 80% டயர் பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்குதுங்க. 70% இருக்குது. சூப்பருங்க. வண்டியில ஏதாவது வேலை இருக்குமா? வண்டியில வேலை இல்லை. வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. சூப்பருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு சொன்னீங்க? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2017 மாடலுங்க. 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி. 2,99,000 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2,60,70 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். 2,25 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 40,000 இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்குங்க. ஹோண்டா சிவிக் 2009 மாடலுங்க. 2 ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. விஎக்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி. வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. வண்டி கண்டிஷன் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டிங்களா? எல்லாமே பெட்ரோல் வண்டிங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்களா? சூப்பராக இருக்குங்க. ஏர் பேக்கு, ஏபிஎஸ் அலைவில், ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அத்தனை டோட்டலாக வந்துருங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக் நிறைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அவைலபிள் இருக்கு. இங்கே இந்த வண்டி வந்து இங்கே கிடைக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வண்டி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இன்டீரியர்ல எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க, வேற சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேஸியா சூப்பராக வண்டிங்க. நீட்டாக இருக்குது. ஸ்பேஸ்லாம் நல்லா நிறைய இடம் கிடைக்குங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,45 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சா எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறாங்க. வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நேரில் வாங்க, மெக்கானிக்கோட வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எடியோஸுங்க. 2011 மாடல், 2 ஓனர் வண்டி, ஜி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயரும் 90% புது டயர் மாதிரியே தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அலாய்வில் போட்டிருக்காங்க பாருங்கள். அலாய்வில் ஸ்போர்ட்ஸ் அலாய் தனியாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. டிஎன் 60 பெரியகுளம் நம்பருங்க. 9597 பேன்சி நம்பர் வண்டிங்க. பெரியகுளம் வண்டிங்களா? ஆமாங்க. சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாம் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட எடுக்கிற எல்லா வண்டியும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் மைலேஜ் 18 கிடைக்குங்க. பெட்ரோல் சூப்பரா. எட்டியோஸ் சொல்லி போட்டு நல்லா இருக்குது. எட்டியோஸ் நிறைய தேடிட்டு இருப்பாங்க. எட்டியோஸ்லாம் டிமாண்டான வண்டிங்க. இந்த எட்டியோஸ் என்ன ரேட் ரெக்கார்ட் பண்றீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,75,000 கேட்கறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது. வண்டி கண்டிஷன் அருமையா இருக்குது. 2011 மாடலுங்க. 2 ஓனர் வண்டி, பெரியகுளம் நம்பரு, பேன்சி நம்பருங்க. வண்டி வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு அப்புறம் ரேட் நம்ம பேசிக்கலாம். நம்ம எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கிளாசிக்குங்க. 2013 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, மதுரா நம்பருங்க. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன்லாம் அருமையாக இருக்குதுங்க. ஒயிட் கலர் 50% இருக்குது. டயர் கண்டிஷன்ங்களா? டயர் கண்டிஷன்லாம் நல்லா நீட்டாக பக்காவாக இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டியில் இருக்கிறது ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. டீசல் வண்டிங்க. மைலேஜ் 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 22 எல்லாம் பாருங்க. சீட் கவர்லாம் நீட்டா போட்டிருக்காங்க. பேக்ல ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் லேசா நம்ம இதா இருக்கு. ஃப்ரண்ட் சீட் மட்டும் தான். சீட் கவர் மட்டும் தான். மத்தபடி இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்டீரியர்ல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்டீரியர் டச் ஸ்கிரீன்ஸ், அந்த இன்ஃபுட் மியூசிக் சிஸ்டம். வண்டி எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் எல்லாமே எதுவுமே இல்ல. வண்டி கண்டிஷன்ல சூப்பரா இருக்குங்க. கிளாசிக் 2013 சிங்கிள் ஓனருங்க. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
இந்த வண்டி என்ன ரேட் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,95,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட குறைச்சு நல்லா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வாங்கி தரேங்க. லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. நம்ம படுத்த பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாசுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, டீசல் வேரியன்ட். வீடியோ டீசல் வண்டி கிடைக்க மாட்டேங்குதுங்க. வண்டி தொலைவிட்டு இருக்கிறாங்க. டீசல் வண்டி வேலை நோட்டு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டி கண்டிஷன்ல சூப்பரா இருக்குது. இன்ஜின்ல பக்காவா இருக்குது. டயர்லாம் புதுசுங்களா? டயர் வந்து ஃப்ரண்ட் ரெண்டு புது டயருங்க. பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. சூப்பருங்க. சில்வர் கலர் வண்டி சூப்பரா இருக்கு. வண்டி ஃபேன்சி நம்பர் பாருங்க 97 99. ஃபேன்சி நம்பர் நிறைய வண்டி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இன்டீரியர் எல்லாம் பாருங்க சூப்பராக. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. இது மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது? மைலேஜ் பாத்தீங்கன்னா 20 கிடைக்குங்க. மைலேஜ் கிடைக்குது. 20 கிடைக்கும். ஓகே. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குது. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,35,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீசல் வண்டிங்க. 22 மைலேஜ் கிடைக்கும். 3,35 கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஈகோ வேணும் ஈகோ வேணும்னு. அந்த ஈகோ பார்க்க போறாங்க. 2014 வண்டிங்களா? 2014 மாடல் வண்டிங்க. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி கண்டிஷன் சூப்பர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எல்லாமே ஒரு 70 to 80% இருக்குதுங்க. நாலுமே வண்டி எந்த டென்ட் ஸ்கிராட்ச் இல்லாம நிக்குதுங்களா? வண்டி டென்ட் ஸ்கிராட்ச் எதுவும் இல்லை. வண்டி நீட்டா இருக்குது பாருங்க. சில்வர் கலரு 5 சீட்டர் வண்டிங்க. 5 சீட்டுங்களா? 5 சீட்டர் வண்டி. பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா லக்கேஜ் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். சீட்டு வேணாலும் மாட்டிக்கலாம். சீட்டு வேணாலும் மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா சீட் வேணாலும் மாட்டிக்கலாம். நிறைய அந்த மாதிரி தானே மாட்டிட்டு இருக்காங்க. வண்டி ஏசி இருக்குங்களா? வண்டி ஏசி இருக்குங்க. ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,65,000 ரூபாய் கேக்குறாங்க. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. 3,65,000 ரூபாய் கேக்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டியோட லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க. லோன் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இனோவாங்க. 2009 மாடல் 2 ஓனர் வண்டி, நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நாமக்கல்ங்களா? நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு. இதுவும் பாத்தீங்கன்னா 77 97 ஃபேன்சி நம்பரு. வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. அலாயில் போட்டிருக்காங்க. டயர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 80%, பேக்ல ஒரு 50% இருக்குதுங்க. டயர் மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. பேக்ல மட்டும் டயர் சேஞ்ச் பண்ற மாதிரி. ஃப்ரண்ட் டயர்லாம் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் வாட்டர் வாஷ். ஆமா, வாட்டர் வாஷ். போய் நிக்கிற வண்டி எல்லாம் காத்து பாருங்க, ஆடி காத்து பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் டஸ்ட் ஆகாம என்ன வருங்க. சூப்பரா இருக்கு. இன்னோவாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா லென்த்தியா இருக்கு. இன்னோவா மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குங்களா? இனோவா மெயின்டெனன்ஸ்லாம் நார்மலா தான் இருக்குங்க. நார்மலா தான் இருக்கும். ஓகே. செலவும் வைக்காதுங்க. மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குதுங்க மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 12 14 வரைக்கும் கிடைக்கும். 12 14ங்களா? பெரிய வண்டியில 8 சீட்டர் வண்டியில பாத்தீங்கன்னா மைலேஜ் அந்த அளவுக்கு கிடைக்கிறதே பெருசுதாங்க. ஓ, இதுல இருக்குது பெஸ்ட். ஆமா. அதே மாதிரி செலவு பாத்தீங்கன்னா பெருசா செலவு வைக்காது. அதனாலதான் இனோவா நிறைய லைக் பண்றாங்க. 2009 மாடல் வண்டிங்க. 2 ஓனர், நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 6,85,000 ரூபாய் கேக்குறாங்க. நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு பேசி நான் வாங்கி கொடுக்கலாங்க. வந்து வண்டி நேர்ல பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்கன்னா ரேட்டு பேசிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி லாஞ்சரு. 2011 மாடலுங்க. 3 ஓனர் வண்டி. திருப்பூர் ஸ்டேஷன் ஃபேன்சி நம்பருங்க. டிக்கெட் 42 32 32 ஃபேன்சி நம்பர். ஒயிட் கலர் வண்டி பர்ஃபெக்டா இருக்குதுங்க. அலாய் எல்லாம் போட்டு ஜம்மன் நிறுத்தி இருக்கிறாங்க. வண்டி கண்டிஷன்லாம் நீட்டா இருக்குது. லான்சர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லான்சரே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வண்டி நான் எடுத்து வச்சுக்கலாம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல லென்த்தியான வண்டி. ஆமாங்க. சூப்பரா இருக்கு வண்டி. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. லான்சர்ல மைலேஜ் எவ்வளவு கிடைக்குங்க? மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 18 கிடைக்கும். 18. டீசல் வண்டிங்களா? டீசல் வண்டிங்க. 18 கிடைக்குது. 18 கிடைக்கும். சூப்பர். சீட் கவர்ஸ் நல்லாவே இருக்கு. சீட் கவர்லாம் நீட்டா இருக்கு பாருங்க. பக்காவா இருக்கு. வண்டியில ஏதாவது வேலை இருக்குங்களா? வண்டியில எந்த வேலையும் இல்லைங்க. பேக்ல டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அது மட்டும் மாத்தணும். டயர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கு. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,25,000 ரூபாய் கேக்குறாங்க. நம்ம அது பிக்சடு கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி இது பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க. பேங்க் லோன் பண்ண முடியாது.
2012க்கு மேலே தான் பேங்க் லோன் பண்ண முடியுங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 250 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க. டைட்டானியம் ப்ளஸ் டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு, ஆட்டோமேட்டிக்குங்க. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க. கிரே கலரு, ஃபேன்சி நம்பருங்க 4044 ஃபேன்சி நம்பரு. வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 90% இருக்குதுங்க. புது டயர் ஆட்டவே இருக்குது. 4 டயருமேங்களா? 4 டயர் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் கலாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. லைட்டிங்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு, லக்ஸரியா இருக்கு வண்டி. சூப்பர். மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது வண்டி? இந்த வண்டி பாத்தீங்க மைலேஜ் ஒரு 14 கிடைக்குங்க. 14 கிடைக்கும். டீசல் 14 டீசல் இல்லங்க, பெட்ரோல். பெட்ரோல் வண்டிங்களா? டீசல் வண்டி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்ங்க. சூப்பர். வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி அட்டகாசமா இருக்குது. 6 ஏர் பேக் வந்துருங்க. 6 ஏர் பேக் வருதுங்க. 6 ஏர் பேக் வந்துரும். சூப்பர். ஸ்டெப்னி பார்த்தல வண்டி லுக்காவே இருக்குது. வண்டி நல்ல லுக்கா இருக்குங்க. அதே மாதிரி லாங் போறதுக்கு, லோக்கல் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 465 கேக்குறாங்க. நம்ம ரேட் பாத்தீங்கன்னா இன்னும் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாங்க. லோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டி.